friends, welcome to Karur Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான முருங்கைக்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் வந்து இன்னைக்கு ரெண்டு பெரிய சைஸ் முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி கழுவி வச்சிருக்கேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேங்க. கடாய் சூடான உடனே நான் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல கடுகு வந்து உளுந்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். கடுகு பொரிச்சு வர டைம்ல சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேங்க. 2 காஞ்ச மிளகாய், ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஒரு கொத்து அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா ஒரு கனிஞ்ச பழம் தக்காளி பழம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதில் கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். காய் வந்து எப்பயுமே என்ன காயாக இருந்தாலும் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ காய் வந்து வேகட்டுங்க. அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ காய் வேகிறதுக்குள்ள நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன், 2 பல் பூண்டு, 1 பீஸ் அளவுக்கு இஞ்சி, 1 கப் வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கூட சீரகம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் தான், அதனால் வந்து பெருங்காயத்தூள், இஞ்சி பூண்டெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்கள், நல்லா வந்து ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான முருங்கைக்காய் கூட்டு தயாராகிடுச்சு. மனமே சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.